குற்றங்களை கண்டுபிடிக்க ஒருவரது தொலைபேசி உரையாடல்கள் தகவல்களை ஒட்டு கேட்க அனுமதிக்க முடியாது என சென்னை உயர்நீதிமன்றம் தற்போது தீர்ப்பளித்திருக்கிறது. புதிய செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை தருகிறார் நீதிமன்ற செய்தியாளர் ராம்ஜி. ராம்ஜி, வணக்கம். கூடுதல் தகவல் என்ன? சிபிஐ பதிவு செய்த வழக்கு தொடர்பாக சென்னையை சேர்ந்த கிஷோர் என்பவரின் தொலைபேசி உரையாடல்கள் தகவல்கள் ஒட்டு கேட்க சிபிஐக்கு அதிகாரம் வழங்கி ஒன்றிய உள்துறை அமைச்சகம் கடந்த 2011ஆம் ஆண்டு உத்தரவு பிறப்பித்தது. இந்த உத்தரவை ரத்து செய்ய கோரி கிஷோர் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்று தாக்கல் செய்தார்கள். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ், சட்டப்படி நியாயப்படுத்தாத வரை தனிநபரின் தொலைபேசி உரையாடல்களை ஒட்டு கேட்பது அந்தரங்க உரிமைக்கு விரோதமானது என்பதால் குற்ற செயல்களை கண்டறிவதற்காக ரகசியமாக ஒட்டு கேட்பது அனுமதிக்கத்தக்கதல்ல என கூறியும் கிஷோரின் தொலைபேசி உரையாடல்களை ஒட்டு கேட்க அதிகாரம் வழங்கி உள்துறை அமைச்சகம் பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்வதாக நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அந்த உத்தரவு பிறப்பித்திருக்கார்கள். மேலும் பொது பாதுகாப்பு மற்றும் பொது அவசர காரணமாக மட்டுமே தனிநபரின் தொலைபேசி உரையாடல்களை ஒட்டு கேட்க முடியும். நாட்டின் இறையாண்மை, ஒற்றுமை, பாதுகாப்பு, வெளிநாடுகளுக்கான நட்புறவு, பொது அமைதி, குற்ற செயல்களை தடுப்பது போன்ற நிகழ்வுகளில் மட்டுமே தொலைபேசி உரையாடல் ஒட்டு கேட்க அனுமதி அளிக்க முடியும் என நீதிபதி இந்த வழக்குல தெளிவுபடுத்தியிருக்கார். மேலும் இந்த வழக்குல பொது அவசரம், பொது பாதுகாப்பு எதுவும் சம்பந்தப்பட்டதில்லை என கூறி உள்துறை அமைச்சக உத்தரவை ரத்து செய்து நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் உத்தரவு பிறப்பித்திருக்காங்க. தகவலுக்கு நன்றி ராம்ஜி. குற்றங்களை கண்டுபிடிக்க ஒருவரது தொலைபேசி உரையாடல்கள் தகவல்களை ஒட்டு கேட்க அனுமதிக்க முடியாது என சென்னை உயர்நீதிமன்றம் சற்று முன்பாக தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.